மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு பிரியா சேனல். ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. குற்றாலம் அருவியில் குளித்த மாதிரி. இது வந்து செகண்ட் டே. இந்த வீடியோவில் எதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, குண்டாறு டேம், திருமலை கோவில், இந்த 2 பிளேஸுக்கு போன வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள். நம்மளோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்கள்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்போர்ட் கூட எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் மார்னிங் டிஃபனை வந்து அக்ஷயா ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கேப் ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். குண்டாறு டேமுக்கு போகிற வழியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம குற்றாலம்லேருந்து குண்டாறு டேம் போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கனாக்கா 17 கிலோமீட்டரு. அந்த வழி ஃபுல்லாகவே வந்து மரங்களால் தான் இருந்துச்சு. ஒரு பசுமையான இடமா இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியாக அழகாகவும் இருந்துச்சு. நாங்கள் மார்னிங்கே கிளம்புனதுனால சுத்தமாகவே டிராஃபிக்கே கிடையாது. ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. இடம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சைட்லாம் பாரு, சூப்பராக பாரு. அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இடையில ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு திருப்பி நாங்கள் ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணோம். நீங்கள் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த பிளேஸில் நிறுத்தி ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக நேச்சுரலாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து குண்டாறு டேம் வந்து ரீச் பண்ணியாச்சு. அங்கே போன உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு போட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. போட்டிங் தான் நாங்கள் போனோம். அந்த போட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால எனக்கு அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. மற்ற எல்லாருமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அது சின்ன போட் அப்படின்றதுனால கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் ஆனால் அந்த இது வந்து அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. நம்ம பெரிய போட்லலாம் போயிருப்போம். இதில் போகும்போது நம்மளுக்கு ரொம்ப கிட்டக அந்த தண்ணியோட இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. சுற்றி பார்க்கும்போது அந்த மலை, அந்த வானத்தோட அழகு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக பாருங்கள். என்னோடய பாப்பாவும் ஹஸ்பண்டும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய பாப்பா குட்டி பிள்ளையாக இருந்தாலுமே அவளுக்கு அந்த பயம் தெரியல, ஜாலியாக என்ஜாய் பண்ணான். பட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் சூப்பரான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு.
கிளைமேட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அந்த போட்டு வந்து ஓட்டினவங்க இவங்க தான். அவங்க வந்து நல்லாவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. எல்லாருமே சேஃப்டியாக கூட்டிகிட்டு திருப்பி கொண்டு வந்து சேஃப்டியாக விடணும் அப்படின்றதுல ரொம்பவே கவனமாக இருந்தாங்க. நாங்கள் போட்டிங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதர் சைடு வியூவான அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற டேம் இருக்குதுல்ல, அதை வந்து பார்க்கலான்னு போகும்போது போலீஸ் யாரையுமே அலோவ் பண்ணலை. ஏன்னா தண்ணியோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால யாருமே அலோவ் பண்ணல. அது மட்டும் எங்களால் பார்க்க முடியலை. அது மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சு. பட் ஆனால் அது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல மட்டும் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் திருமலை கோவில். கீழே அடிவாரத்தில் இருக்கோம் நம்ம. சில பேர் வந்து ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி நடந்தே மேலே போகிறாங்க. முடியாத பட்சத்துக்கு வந்து நம்ம வந்து கார்லேயோ இல்லை அங்கே ஒரு வேனு அவைலபிளாக இருக்குது. ஒரு ஆளுக்கு 10 ரூபா அமௌண்ட்டு. அதில் பே பண்ணி நீங்கள் போகிறதுனா போகலாம். ஆனால் மேலே வந்து ரொம்ப பார்க்கிங் ஏரியா கம்மியாக இருக்கிறதுனால மேலேருந்து ஒரு 10-15 கார் கீழே வந்ததுக்கப்புறம் தான் கீழே உள்ள காரை வந்து மேலே வந்து அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 1/2 hour வந்து அந்த அடிவாரத்தில் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை அலோவ் பண்ணாங்க. அந்த மாதிரி போகும்போது அந்த இடம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பிளேஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மேலே ஏற ஏற அந்த வியூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்பெஷலாக சொல்லணுன்னா அங்கே அடிக்கக்கூடிய காற்று தான் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அவுட் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னாலுமே அந்த அடிவாரம் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. மேலே ஏறுறதுக்கு அலோடு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸு நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் அவைலபிள் பண்ணுறாங்கல்ல, அந்த இது மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னாக்கா போகலாம், கார்னாலுமே நீங்கள் போகலாம். ப்ரைவேட் பஸ்ஸில் நீங்கள் போக முடியாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மக்களே, இப்போ நம்ம வந்து கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். அங்கே வந்து காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கோயிலில் என்ட்ரி ஆகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கார் மட்டும்தான் அலௌடு. அங்கே தெரியுதில் ஒரு பஸ்ஸு, அதுதான் வந்து இந்த கவர்மெண்ட் அவைலபிள் பண்ண பஸ்ஸு. பர் பர்சனுக்கு 10 rupees. நீங்கள் அவுட் பஸ்லேயே வந்திருந்தாலுமே இல்லை ஓனாக பஸ் எடுத்துகிட்டு வந்தாலுமே அதை அலோவ் பண்ணலை. அவங்க கொடுக்குற அந்த வேனில் அந்த பைசா வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே வரலாம். அதை மட்டும் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. பார்த்து வேணாம் பிள்ளை பாரு. இங்கே வா. பார்த்து இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல க்ரௌடு தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம முருகரை வந்து பார்க்குறதுக்கு போகலாம். அது மாதிரி தான் நாங்கள் போனோம்.
இந்த கோயிலில் பார்த்திங்கனாலுமே மொபைல் ஃபோன் அலௌடு கிடையாது. நம்ம மொபைல் வந்து அங்கே வந்து என்ட்ரிலேயே வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கி நம்ம அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும். இப்போ நாங்கள் வந்து தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த முருகான்னு போட்டிருக்குல்ல, அந்த இடத்துல ரொம்பவே அழகாக இருந்தது. அதனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேருமே வந்து அந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் ஃபோட்டோ ஷூட்டு பண்ணுறதுக்காகவே ஒரு சில பேர் வந்து இந்த கோயிலுக்கு வராங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சாமி தரிசனம் பண்ணுறதோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இந்த இடம் இருக்குது. இந்த கோவிலுக்கு வரணும்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆசை. எப்படின்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போடும்போது நான் பார்த்துருக்கேன் இந்த கோவில் பற்றி. பார்க்கும்போதே இந்த இடத்துக்கு வரணும், அந்த முருகரோட தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. அது வந்து இன்றைக்கி நிறைவேறி இருக்குங்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கோவிலில் வந்து அன்னதானமும் உண்டு. அங்கே ரொம்ப ஓவர் க்ரௌடாக இருந்ததுனால நெக்ஸ்ட்டு இடத்துக்கு நாங்கள் போகணும், டைம் ஆகிடும்ன்றதுனால நாங்கள் அங்கே வந்து சாப்பிட்ல. நெக்ஸ்ட்டு இங்கே தண்ணி நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அங்கே நாங்கள் பிடிச்சி குடிக்கிறதுக்காக அங்கே பிடிச்சிட்ருக்கோம். எங்கள் பாப்பா இது தான் பாருங்கள். செம்மையா இருக்கு தங்கம். கத்துக்கிட்டியாடா? ஏறு மேல ஏறு, பத்திரம் தெரியுதா? பிஸ்கட் சாப்பிடுது பாரு, அங்க பாரு, எங்க பாரு. எப்படி சாப்பிடுது பாரு, எல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு அப்படியே நாங்கள் சுற்றி வரும்போது இந்த மரத்தை வந்து நோட் பண்ணோம். நாங்கள் அதில் பார்க்கும்போது நிறைய மஞ்சள் கயிறு, இந்த தொட்டில் அதெல்லாம் வாங்கி கட்டுறாங்க. என்ன நாங்கள் இங்கே கேட்கும்போது இந்த மாதிரி கல்யாணம் தடைப்படுது, இல்லை குழந்தை வந்து லேட் ஆகுது அப்படிங்கும்போது வேண்டிக்கிட்டு இதில் வந்து நம்ம கட்டினோன்னாக்கா எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது, நிறையவே அதில் மீன்லாம் இருக்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, லேடிஸ் ஜென்ஸு 2 பேருக்குமே இருக்குது. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. நாங்கள் அந்த பிளேஸ்லேயே ஒரு 1/2 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பரான காற்று அடிச்சுது. அந்த காற்றுக்கே நம்ம அடிமையாகிடுவோம். பயங்கரமான காற்று. நீங்கள் வந்தீங்கனாலும் கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே சுற்றி வந்து எல்லா இடத்தையுமே நாங்கள் பார்த்தோம். வெளியில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஒன்று பார்த்தோம். என்னென்னா புஷ்பா படத்தில் ஒரு சாங் வந்து அந்த இடத்துல எடுத்திருப்பாங்க, ஒரு மலை ஒன்று. அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வெளியில் வந்தோம். வரும்போது அப்படியே அங்கே பிரசாதம் இருந்துச்சு, அதை அப்படியே நாங்கள் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம முருகரோட தரிசனத்தை வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு பிளேஸுக்கு போனோம். அது என்ன பிளேஸ் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். நன்றி மக்களே.